ஷாமுக்கு சென்ற பிலால் ரலியல்லாஹுடைய கனவிலே தோன்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள், பிலாலே என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்களே அப்படி என்று கனவு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்ல, தூக்கம் கலைந்ததும் ஓடோடி மதினாவிற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். வந்து இங்கே அன்னை ஃபாத்திமா அவர்களை காண அவர்கள் நேர வீட்டுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே சொல்வார்கள், அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு ரமலான் பிறை 3 ஃபாத்திமா அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நடை உடை பாவனை அனைத்தும் அல்லாஹுடைய தூதருடைய மகளான ஃபாத்திமா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை போன்றே பேசுவார்கள், அல்லாஹுடைய தூதரை போன்றே நடப்பார்கள். அப்படிப்பட்ட மாணவி அவர்களை தான் பார்க்க முடியவில்லை. அவர்களுடைய சொர்க்கத்து தலைவி ஹாத்தூனே ஜன்னத் ஃபாத்திமா அவர்களையாவது பார்த்து ஆறுதல் பெறலாம் என்று பிலால் அவர்கள் வந்தபோது அதுவும் அந்த ஆசையும் நிறைவேறவில்லை. ஃபாத்திமா அம்மா அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த 2 தோல்வியும் தாங்க முடியாமல் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மடிமீதி எங்கள் பாட்டனாருக்கு பின் தாயும் மௌத்தாகிவிட்டார்கள், இதோ இந்த ஹசனும் ஹுசைனும் அனாதையாகிவிட்டோம் என்று அழுக பிலால் அவர்கள் மதினாவுக்கு வருகை தந்து, மக்கள் எல்லாம் பிலாலே உங்களுடைய வாங்கு சத்தம் கேட்காமல் மதினா வெறிச்சோடி விட்டது, வாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கு சொன்னார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி என்பதை நான் சாட்சி சொல்கிறேன் என்று அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என் கண் முன்னே நடந்து வருவார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், இந்த பாங்கு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் கண் முன்னே இல்லையே என்று மயக்கமுற்று கீழே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழுந்த அந்த வரலாற்றை நாகூர் ஹனீஃபா அவர்கள் பாடியிருப்பார்கள். இறையோனின் உண்மை தூதராம் முஹம்மதானவர் உலகை பிரிந்து சென்றதை அறிந்தார்களே பிலால், அதனாலே உள்ளம் உடைந்து நிற்க வேதனையதால் கடும் கால் நடையாக சென்று ஷாம் நகர் சென்றார். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா, தெருவெல்லாம் பிரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. நபியின் சமாதி காணும் முன்பு நெஞ்சம் உருகியே தம் உணர்விழந்து மயக்கமாய் விடுவாரே வீதியில், தினமும் இதே நிலையில் அலைந்தாரே நம்பிலால். மதினாவுடைய இந்த சிறப்பான ஊரிலே அல்லாஹுடைய தூதர் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு மதினாவே வெறிச்சோடி காணப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய பிரிவை சஹாபாக்கள் தாங்க முடியவில்லை. ஒரு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரையே நான் கடைசியாக பார்த்ததாக இந்த கண் இருக்கட்டும், இதற்கு மேல் எனக்கு கண் பார்வை வேண்டாம், யா அல்லாஹ் என்னுடைய கண் பார்வையை பறித்து விடு ரப்பே, அல்லாஹுடைய தூதரையே நான் கடைசியாக இந்த கண் பார்த்ததாக இருக்கட்டும் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து 2 கண்ணும் அவருக்கு செயலிழந்து விட்டது. அழுது அழுது என்று பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதரின் மீது அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பிரியமாக இருந்தார்கள். தன்னுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் அல்லாஹுடைய தூதருக்காக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹும் அப்படித்தான் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய மாநபியின் மீது அவர்கள் நடமாடிய இந்த சிறப்பான மதீனாவிலே ரொம்பவும் பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு இந்த மதீனாவுக்கு வருவார்கள். வந்து மதீனாவிலே சில தினங்கள் 2-3 நாட்கள் ஆனதற்கு பிறகு அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் மாணவரிடத்தில் சொல்வார்கள், சரிப்பா கிளம்பலாம், போதும் 3 நாள் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. மாணவர்கள் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் அவர்களே, மாணவி அவர்கள் வாழும் இந்த மதீனாவை விட்டு 3 நாள் எப்படி போதும், இன்னும் 1 நாள் இருக்கலாமே, இன்னும் 1 நாள் இருக்கலாமே என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1 நாள் மறுநாள் என்று 4 தினங்கள் 5 தினங்கள் ஆகிவிட்டது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், சரி மாணவர்களே, இன்றாவது நாம் மதீனாவை விட்டு புறப்படுவோம் என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் இன்னும் 1 நாள் இருக்கலாம் என்று சொல்வார்கள். அப்பொழுது இமாம் அவர்கள் சொல்வார்களாம், இன்னும் 1 நாள் என்னால் தாங்க முடியாது. காரணம், மாணவி அவர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே நான் சிறுநீர் கழிக்கலாம் என்று நினைக்கின்றேன், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்திருப்பார்களோ என்று நான் அதை கழிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி இந்த பூமியின் மீது அந்த அளவுக்கு மரியாதை, இந்த பூமியில் நம்முடைய சிறுநீரால் இந்த பூமி அசுத்தம் கூட ஆகக்கூடாது என்று பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் இமாம்கள். அப்படிப்பட்ட சிறப்பான பூமி. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதே குபா பஸ்ல ஏறின உடனே சில விஷயங்களை பற்றி பேசினோம். அது ஏறிய முதல் நபர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. திரும்ப நமக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. குபா பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசுல
அந்த இடத்திலே நாம செல்லக்கூடிய இடத்திலே கட்டினார்கள். அந்த குபா பள்ளிவாசலில் மன் சல்லா ரகஅத்தைனி ஃபில் மஸ்ஜிதுல் குபா ஃபலஹு அஜ்ருஹு உம்ரத்தன். யார் மஸ்ஜிதுல் குபாவிலே 2 ரக்காய் தொழுவார்களோ அவர்களுக்கு, இந்த வலது பக்கத்துல தெரியுதுல மஸ்ஜிதே குபா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கேதான் ஆரம்பத்தில் மதீனாவுடைய எல்லையிலே இங்கேதான் வந்து தங்கி இருந்தார்கள். தங்கிய காலகட்டத்திலே இங்கே தொழுவதற்காக மஸ்ஜிதுல் குபா என்ற இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். இந்த பள்ளிவாசல் அருள்மறையிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பை பற்றி